ஹாய்! காலையில ஆத்யா குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டு, நாங்களும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு டெசர்ட் சாப்பிடணும் ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. இந்த லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சோனே அந்த ஸ்வீட் சாப்பிடணும் போல ஏன் தான் தோணுதுன்னு தெரியல. கட் ஏதோ சரியில்லன்னு நெனைக்கிறேன். ஆர்ஐபுரத்தில இந்த ஃப்ரெஷ்லி பேக்டு குட்னஸ்ன்ற ஒரு டெசர்ட் ஷாப் இருக்கு. என்னோட ஃபேவரைட் ஷாப் ரொம்ப வருஷமா இங்க வந்துட்டுருக்கு. ஒரு 3, 4 மந்த்ஸா வரல. பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து 4 ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் எதோ லான்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேவரட்டான ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா, கோகனட் அதுக்கப்புறம் பைனாப்பிள் இந்த மாரி ட்ராபிக்கல் ஃப்ளேவர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க அது இல்ல. ராகுல் வந்து ஒரு ஸ்கூப் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்ததுன்னு சொல்லி கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு, இன்னொரு ஸ்கூப்புமே வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ஸ்கூப் ₹100 கொஞ்சம் ப்ரைஸியா தான் இருக்கும் எல்லா டெசர்ட்டுமே. பட் ஒர்த் தான். வாங்கி சாப்பிடலாம். ஒண்ணுமே நீங்க நெனைக்கவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இத சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆத்யாவ மிஸ் பண்ணோம். பேரண்ட்ஸ் ஆயிட்டாலே நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்றோம், வாங்குறோம் அப்படின்னாலும் குழந்தைங்கள மிஸ் பண்ணிடுவோம்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவன கூட்டு வரணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டே நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். போற வழியில சாப்பிட்டுக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோகனட் புட்டிங்கும் வாங்கிட்டோம். ரொம்ப வருஷமா அவங்க வந்து இந்த கோகனட் ஷெல்ல தான் குடுத்துட்ருக்காங்க. இது என்னோட ஃபேவரைட். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஏதாவது டெசர்ட் ஷாப் சென்னையில இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத மென்ஷன் பண்ணுங்க. நான் போய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த ஷாப் யாருக்காவது முன்ன பின்ன தெரியுமான்னு சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.